ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு 4.5 மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு. பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு. இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறார். வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். இப்போ முழுமையா செயல்பட போறாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு இந்த 16ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த சனி பகவான் 29ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்து பார்வையாக பார்க்க போறார், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு 4 மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார். மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த 4.5 மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இயல்பு நிலை பெறாரு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி பெறுறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா திடீர்னு இருந்தாப்புல 7.5 சனிக்குள்ள உள்ள போயிட்டோமோ, நமக்கு ஜென்ம சனி வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு தடுமாற்றம், எண்ணங்கள் தடுமாறுது. அடுத்து பாத்தீங்கன்னா செயல்கள் நிறைவேறாமல் இருக்குது. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான சில பின்னடைவுகள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய கோச்சார கிரகங்களினுடைய பலனை முக்கியமாக தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ஜாதக தசாபுத்தி கிரகங்கள், அதாவது சுய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களினுடைய பலனை தீர்மானிக்குது. அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும் போது அவர் சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 3ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா சொத்துக்களை அடமானமா வச்சிருப்பீங்க. அந்த 7.5 சனியின் பொழுதுல அந்த கடனுடைய ஆபத்து நிறைய இருந்தது. கொஞ்ச நெஞ்ச ஆபத்து இல்ல, ஒரு சாதாரணமா நம்ம கைமாத்தாக வாங்கின அந்த கடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி மேல வட்டி போட்டு அப்படி ஏதோ ஒரு பிரச்சனையினால அதை ஒரு 3 வருஷமா அடைக்க முடியாம, அதனால அந்த சொத்தை நீங்க ஒரு அடமானமா வச்சிருக்கிறீங்க. அந்த அடமானமா வச்ச சொத்துல இருந்து காசை எடுத்து நீங்க ஒரு பங்கு அந்த கடனை அடைச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு, அப்படி இருந்தும் கடனை அடைக்க முடியல, கொஞ்சம் கடன் இருக்கு, அது எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேலை போயிடும். சில பேருக்கு அந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலை இல்லாம நிறைய தவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருந்தீங்க. இப்படி மாறி மாறி ஏதோ ஒரு பிரச்சனை, ஒண்ணு தொட்டா இன்னொரு பிரச்சனை, இன்னொன்னு தொட்டா இன்னொரு பிரச்சனை, இப்படி மாறி மாறி அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா பெருமளவு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். அப்பாடி நம்ம மீட்டு எடுத்துட்டோம். ஏன்னா இந்த சொத்தை மீட்டு எடுக்கிறதுக்குள்ள நீங்க அப்படியே உங்களுடைய நெஞ்சே நின்றும் போல இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய இதய துடிப்பை நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு படபடன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு நிலை, ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை, எங்கேயாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்கள் அந்த சொத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல நிறைய ஒரு தொய்வு நிலையை சந்திச்சிருப்பீங்க. அந்த இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி அடைய போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு அந்த சிம்ம ராசியை பார்க்கறதுனால 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால
கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வேலை வாய்ப்புல சில மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலையை இழக்கக்கூடிய ஒரு நேரமும் வரும், புதிதாக வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமும் கிடைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய 11ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கறதுனால சில இழப்புகள் மூலமாக சில லாபங்கள் கிடைப்பதற்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒண்ணு இழந்தாதான் நீங்க இன்னொன்னு பெற முடியும்ன்ற ஒரு நிபந்தனை இந்த காலகட்டத்துல இருக்கு. இந்த 4.5 மாதத்துல ஒரு வேலை கிடைக்குதுன்னா ஒரு குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா ஒரு பெற்றோரை இழக்கக்கூடிய, பெற்றோரை பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விருப்பப்பட்ட ஒரு திருமணத்தை பண்ணுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலம். நீங்க உங்களுடைய விருப்பப்படி இந்த திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரம். அதனால சில உறவுகளிடையே கருத்து வேறுபாடு அப்படின்றது இருக்கும். அதுதான் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்வையிடுகின்ற ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2ஆம் இடம்ன்றது குடும்பம் ரீதியாக சில விஷயங்கள்ல உங்களுக்கு தொய்வு நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே பாத்தீங்கன்னா குடும்பம்னு சொன்னாதான் அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பம்ன்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி. பெற்றோர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், இப்படி அவர்களுடைய உறவு முறைகள் எப்போதுமே ஒரு இனிப்பாக இருக்கணும். ஆனா அந்த மகர ராசி அன்பர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்போதுமே ஒரு கசப்பான வாழ்க்கை தான். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்து, பெற்றோர்கள் இருந்து, பெற்றெடுத்த குழந்தைகள் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கசப்பான அனுபவமாக தான் இருக்கும். நம்ம யாருக்காக வாழ்றோம் அப்படின்ற ஒரு விடையே தெரியாத ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. ஆனா இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு மாற்றத்தை தரும். நீங்க எதனால வரைக்கும் எதெல்லாம் ஒரு கசப்பான அனுபவம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதுல எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல ஒரு அரசாங்க உத்தியோகத்துல ஒரு பதவி உயர்வு வர்றதுக்கு, அதாவது ப்ரமோஷன்லாம் நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருக்கும். சில பேருக்கு திருமண தடைகள்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல சில தொய்வு நிலை இருந்திருக்கும். வேலைக்கு போயாச்சுனாலே அங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரியாலாம் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ப்ரமோஷன்ஸ், திருமண தடைகள் விலகிறது, அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு துணை, வாழ்க்கை துணை அமைவது, இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து உத்திராடம் நட்சத்திரம், அடுத்து திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரம்ன்றது பாத்தீங்கன்னா மிக ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருப்பாங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல காசுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவிற்கு ஒரு வருமான சுழற்சின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபண்ட்ஸ் ஃப்ளோன்றது பாத்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்கும். இவர்கள் தொழில் ரீதியாக நிறைய ஒரு வருமான இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சேதங்கள், பொருட்சேதங்கள், இதெல்லாம் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க இந்த 7.5 சனியின் பொழுதுல. இந்த வக்ர நிவர்த்தியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்க தொழில ஒரு இடமாற்றம் செய்ய போறீங்க. அந்த இடமாற்றத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள், வருமானங்கள் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய பொறுமைசாலிகள். என்ன கோபம் வந்தாலும் சரி, ஆனா அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் சட்டுலாம் கோபம் வராது. அவங்களுக்கு 100 முறை சொல்லி பார்ப்பாங்க. தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு 100 முறை சொல்லி பார்ப்பாங்க. இது செய்யக்கூடாது, தவறு, இப்படி அப்படி சொல்லி சொல்லி எப்படிலாம் திருத்தணும் முடியுதோ அந்த அளவிற்கு திருத்த முயற்சி செய்வாங்க. ஆனா அது நடக்கவே நடக்காது. அப்புறம் அது மீறினதுக்கு அப்புறம் தான் கோபம் வரும். அந்த அளவிற்கு பொறுமைசாலிகளாக இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பெருமளவு வாழ்க்கை மாற்றத்தை இந்த காலகட்டத்துல கொடுக்க போகுது. கடனில் இருந்து நிவாரணம், புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், வேலையில நல்ல வருமான உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.